தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் ரைஸ் வெடித்து தனியாக பிளைட்டில் ஆற வச்சுக்கலாம். தேங்காய் அரை முடி எடுத்திருக்கேன். அது நல்லா நம்ம துருவி எடுத்துக்கலாம். பூ மாதிரி இருக்கணும். நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 2 ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கிறது. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் அளவுகள் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை அளவு கூட்டிக்கோங்க. தேங்காயும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். முந்திரியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா செவுக்கட்டும். சிம்மிலே வச்சுக்கலாம், எல்லாம் தீஞ்சிரும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் துருவன தேங்காய் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கினா போதும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ சாதம் எடுத்து கொட்டிக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சாப்பாடு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. செம டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் இது கட்டி கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தேங்காய் சாதம் சாப்பிட்டா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.